விஜயின் இந்த பொதுக்குழு கூட்டம், அது பொதுக்குழு கூட்டமா இல்ல விஜயின் பாராட்டு விழாவா அப்படின்றதா தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கான். அவர் பேசும்பொழுது திரைப்படத்துல பேசக்கூடிய வசனம் மாதிரி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து பேசுறவங்க எல்லாருமே வந்து அவருக்கு முன்னாடி பேசினவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசினவங்களா இருக்கட்டும், அவரை பாராட்டியே இருக்காங்க. இது ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் இருக்கு. விஜய் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாப்பார்ல சார், என்ன நடக்க போறாங்க அடுத்த கட்டமா என்ன எந்த போக கட்சியில போறோம்? இல்லை நீங்கள் சொல்லுங்களேன். ம். திமுக பொதுக்குழு நடக்கும்போது இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலினை வந்து அவங்க பாராட்டாம பிரஸ் பண்ணி இருக்காங்களா? பேசாமல் இருப்பாங்களா? கலைஞர் இருக்கும்போது பிரஸ் பண்ணி பேசாமல் இருந்தாங்களா? ம், ம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுக்குழுவில் வந்து அம்மா தாயை தவிர வேறு கோஷமே இருந்தது கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். அப்படி ஒரு துதிபாடுகிற அரசியலை தானே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ புதுசாக ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அடுத்து நான் ஒரு மாற்று அரசியல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் இந்த தனி மனித துதிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் ஒழிக்கவே முடியாது. அது வந்து பதவிக்காகவும் மற்ற மற்ற விஷயங்களுக்காகவும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பல பேர் அது பேச ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொன்று, தன்னை ஒருவர் துதிப்பாடுகிறார் என்றால் அதுக்கு பின்னால் வந்து ஒரு ஆதாயத்தை அவர் தேடுறாருங்கிற எண்ணம் தலைவர்களுக்கு வரணும். அப்போ தான் இந்த துதிப்பாடுறது ஒழியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரசிக்கிறாங்க. இந்திரனே சந்திரனேன்னு ஒருத்தர் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மிதமிஞ்சிய சந்தோஷம் வருது. அது வரட்டுமேன்னு பேசுகிறவங்களும் நினைக்கிறாங்க, வந்தால் என்ன தப்புன்னு கேட்குறவங்களும் நினைக்கிறாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது.